வெளிநாட்டு தலையீடு என்றால் ரோட்டில் போராட்டம் நடத்துவதும் கல் எறிவதும் என்று நினைக்கிறீர்களா? கிடையாது. அதைவிட ஆபத்தான ஒரு சதி பின்னணியில் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து பெறப்படும் நிதி ஒரு நாட்டின் தொழிலையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் சிதைக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. அதுபோன்ற சம்பவங்கள் நம் நாட்டில் நடந்துள்ளன என்பது இங்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது 2019ஆம் ஆண்டு ஆக்ஸ்ஃபேம் இந்தியா என்ற அமைப்பு இந்திய அரசாங்கத்திடம் கல்விச் செயல்பாடுகளுக்காக என கூறி FCRA சட்டத்தின் கீழ் அனுமதி பெற்று வெளிநாட்டிலிருந்து நிதி பெற்றது. ஆனால் பணம் கைக்கு வந்ததும் அதை கல்விக்கு செலவழிக்காமல் இந்திய தேயிலை தொழிலுக்கு எதிராக ஒரு போலி அறிக்கை தயாரிக்க பயன்படுத்தியது. எப்படி என்றால், அசாம் தேயிலை தோட்டத்தில் மனித உரிமை மீறல் நடக்கிறது என்று பொய்த் தகவல்களை சேகரிக்க ஆட்களை நியமித்து அந்த பணத்தின் மூலம் ஒரு போலி அறிக்கையை தயார் செய்தது. அதை அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளிடமும் சமர்ப்பித்தது. இதன் விளைவு என்னவென்றால் 2022ஆம் ஆண்டு அமெரிக்க அரசு இந்திய தேயிலையை கண்காணிப்பு பட்டியலில் சேர்த்தது. இதனால் தேயிலை ஏற்றுமதியும் அதன் சர்வதேச நற்பெயரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின. இது ஆக்ஸ்ஃபேம் அமைப்போடு மட்டும் நிற்கவில்லை. CPR, லைஃப் ட்ரஸ்ட், என்விரோனிக்ஸ் ட்ரஸ்ட் போன்ற பல அமைப்புகளும் கல்விச் சேவை என்ற பெயரில் வெளிநாட்டு நிதியை பெற்று இந்தியாவிற்கு வரவிருந்த நிலக்கரி சுரங்கங்கள், மின் திட்டங்கள் மற்றும் 12க்கும் மேற்பட்ட வெப்பமின் நிலையங்களுக்கு எதிராக நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தன. இதன் மூலம் நாட்டின் பல முக்கியமான வளர்ச்சி திட்டங்கள் முடக்கப்பட்டன. இதையெல்லாம் ஏன் இப்போது சொல்கிறோம் என்றால், பழைய FCRA சட்டத்தில் வெறும் காகிதத்தில் மட்டும் கணக்குகளை பார்க்க முடிந்ததால் இந்த சதி அரங்கேறியது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கதான் தற்போது நமது மத்திய அரசு FCRA முடக்கப்பட்டன. இதையெல்லாம் ஏன் இப்போது சொல்கிறோம் என்றால், பழைய FCRA சட்டத்தில் வெறும் காகிதத்தில் மட்டும் கணக்குகளை பார்க்க முடிந்ததால் இந்த சதி அரங்கேறியது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கதான் தற்போது நமது மத்திய அரசு FCRA 2.0 களத்தில் இறக்கியுள்ளது. அதன்படி இந்த சட்டத்தின் கீழ் இனிமேல் வெறும் காகிதத்தை காட்டி ஏமாற்ற முடியாது. வெளிநாட்டிலிருந்து வரும் ஒவ்வொரு ரூபாயும் எங்கே போனது, அதனால் என்ன விளைவு ஏற்பட்டது என்பதை துல்லியமாக கணக்கு காட்ட வேண்டும் என்ற கடுமையான விதியை கொண்டு வந்துள்ளது. இந்தியாவின் வர்த்தகத்தையும் பொருளாதாரத்தையும் பின்னணியிலிருந்து சிதைக்க பார்க்கும் அமைப்புகளுக்கு வைக்கப்பட்ட ஒரு தரமான செக்மேட் தான் இந்த FCRA 2.0.